இப்போ இது புதுசாக வந்த கல்ச்சட்டி ஆல்ரெடி ப்ராசஸ் ஆன கல்ச்சட்டி ஒர்க்க சொல்லு. இது புதுசாக வந்த கல்ச்சட்டி ஆல்ரெடி சீசனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த களைஞ்ச தண்ணியை விட்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே யூஸ் பண்ண வேண்டாம். களைஞ்ச அரிசி தண்ணியை அதில் விடுறேன். சரி, அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதை பார்ப்போம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் 2வது தண்ணியை விடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அதை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அதனால 2 தண்ணியும் விட்டாச்சு. இப்போ ரசம் வைக்க போகிறேன். சரி, அது ஜீரக ரசமும் கிடையாது, மிளகு ரசமும் கிடையாது, நடாத்தின ரசம்னு சொல்லுவா. இதை என்ன பண்ணுறது, கொஞ்சம் நமக்கு சேஞ்சுக்கு வேண்டியிருக்கும். ஸோ 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூனு, 3 மிளகா வத்தல், அவ்வளோவா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போடுறேன். இதை போட்டுவிட்டு வெந்நீர் போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். வெந்நீர் போட்டு ஊறணுமா? ஆமாம். சரி, வெந்நீர் போட்டு கட்டுன்னு ஊறும். சரி, அவசரத்துக்கு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிற? புளியை இது பண்ணணும். புளியை கரைக்க போறியா? புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் வெந்நீர் மேலே போடுறேன். ஏன்னா அப்போ தான் சட்டுன்னு ஆகும். சரி, இந்த வெந்நீரே கொஞ்சம் இதில் போட்டுடுறேன். ஓகேப்பா. தக்காளி வச்சுருக்கீங்க. சரி, முதல்ல கறியை பார்த்துவோம். என்ன பண்ண போகிற புரியல. இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி, இது ரசத்துக்கு ஊற வச்சுட்டேன். தக்காளி பழம் ரசத்துக்கு வச்சுட்டேன். கரெக்டா? சரி, ரைட். கறியை வச்சுட்டு கறியை வதக்கிட்டே இருக்கும்போது ரசத்தையும் பண்ணிடலாம். சரி, ஈஸியாக முடிஞ்சு போயிடும் சீக்கிரம். சரி, புடலங்காய் கறி, வெங்காயமும் புடலங்காயும் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன் இல்லையா? தேங்காய் போட்ட கறி சாப்பிட்டு டெய்லி போர் அடிச்சுட்டு தேங்குறேன். அதனால மாறுதலுக்கு செய்கிறேன். சரி அப்பா, ஓகே, ரைட். இப்போ நல்லா காயட்டும் பார்க்கலாம். இந்த எண்ணெயை விட்டுக்கிறேன். சரிம்மா. விதக்கின கறி இருக்குது. சரி, ஓகே. கொஞ்சம் 2 எடுத்துக்கிறேன். அப்போதான் அது கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். ஓகே. எண்ணெயை கொஞ்சம் உண்டுன்னு விடணும். சரி, எண்ணெய் காயட்டுமா? காயட்டும்பா. இப்போ கடுகு தாளிச்சு போட்டுறேன். சரி, தேவையில்லை, வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு. சரி, ஓகே. ஃபோன் சூடாகுது, அதனால் டேபிள் போட்டு நிற்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு, சட்டுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டு. உப்பா? ஓகே, இந்து உப்பு. ரொம்ப வேணாம், போட தாங்காது. ரொம்ப உப்பு இது ஜாஸ்தி அடிக்கும். சரி, வெங்காயம் வதக்கட்டும் பார்க்கலாம். சரி, மசாலாலாம் போட போறியா இல்லை? இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லு. இதில் காஷ்மீரி மிர்ச்சி ஒரு ஸ்பூன், அப்புறம் தனியா பொடி ஒரு ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இதில் இது இருக்குது, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஓகே, ரைட்டு. மசாலாலாம் போட்டு வதக்கிறேன் இல்லையா? ஆமாம், ரைட். மஞ்சள் பொடி போடுறேன். ஓகே. போட்டுடுறேன். புடலங்காய் கிடுக்கி வேணுமா? சரி, இந்த பாக்கி தண்ணி இருக்குல்ல, அதை தெளிச்சிருமா? அந்த தண்ணி சூடு பண்ணியே அதை தெளிச்சிட்டேன்னா கவுத்து மூட்டிடலாம். அவ்வளோதான் போல. வெங்காயம் போட்டாச்சு, மசாலா போட்டாச்சு, புடலங்காய் போட்டாச்சு, தண்ணி தெளித்து கவுத்து மூட்டினா வதக்கின ரோஸ்ட் கறி ரெடி ஆகிடும். ஆமாம்.
சரி சின்னதாக வச்சா போதும். எனக்கு அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி ரைட். அப்போ இது ஆயின் இருக்கும். அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணலாமா? ரசத்துக்கு பண்ணிடலாம்ப்பா. அப்போ நம்ம ஊற வச்சதை வந்து அரைக்க போகிறோமா? ஆமாம் கண்ணா. வேறு புளி ஊறிடுச்சோ. ஆ, புளியை கரைக்க போறியா? நான் புளியை கரைச்சி 2 பேருக்கு தான். இதே கூட தான் புளி, அதுக்கு மேலே சமைக்க முடியாது. சரி, அதுக்கு கீழே சமைக்க முடியாது, நல்லா இருக்காது சமையல். சரி ரைட்டு. ஸோ புளியை கரைக்க போகிறேன் இல்லையா? ஆமாம் கண்ணா. சரி. ஸோ புளியை கரைச்சிட்டு அதில் வந்து சாம்பார் தூள் போடுவியா, ரசத்தூள் போடுவியா? சாம்பார் பொடி தான் நான் போடுறது. சரி. காரங்கள்லாம் நிதானமாக தான் இருக்கும். நமக்கு எப்போதும் அதான் வேணும்னா ரசப்பொடி தனியாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன் தவிர நான் அரைச்சி வச்சா எனக்கு யூஸ் ஆகாது. சரி, சாப்பிட்றவங்க இங்கே யாருமே கிடையாது ரசப்பொடி. சரி ரைட்டு. ஓகே, புளி கரைச்சுண்டாச்சு. சாம்பார் பொடி போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் போகிறோன்னு. சரி ஓகே. ஏன்னா மசாலாலாம் ஊற அரைக்க போகிறோமே. சரி, போட்டால் காரம் தாக்காது. ஓகே. கொஞ்சம் பேருக்கு போட்டால் போகிறோம், வாசனைக்கு போட்டால் போகிறோம். ஓகே. பெருங்காயம் இப்படி போடுறேன், கூட போட்டால் நல்லா இருக்கும். ஓகே. தக்காளி இதிலே போட்டுருவியா? உப்பு போட்டுருக்கேன், மறந்து போயிடும் அப்புறம். சரி, உப்பு போட்டிருக்கேனா? போட்டேன். இதை போட்டால் உப்பு நிரடிண்டு உப்போட நிரடி இப்படி பண்ணிடலாம் கையாலேயே. நடாத்தின ரசம் சொல்லுவா ஏதோ ஒரு பாட்டிலாம். ஒரே மாதிரி எல்லாம் ஒரே ஜீரகமும் ஒரே மிளகு ரசத்தில் ஜீரகம் போடக்கூடாதுன்பா. ஜிஎஸ்ல மிளகு போடக்கூடாதுன்பா. சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணுவோம். சரி ரைட். ஒரு நாள் நல்லா இருக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அந்த உசிலி கூட நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பருப்பூசி ரசத்துக்கு அதோட அந்த மசாலா அந்த ஒரு பருப்புலாம் அந்த வருது பற்றியா? ஆமாம், அது அந்த நடாத்தின ரசம்பா. ஓஹோ. இப்போ போட்டுட்டேன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுது. உப்பு, புளி, காரம், பெருங்காயம் எல்லாம் ஒத்து இதுவாக போயிடுது. இப்போ சீக்கிரம் கொதிச்சு போயிடும் இந்த ரசங்கள்லாம். இது எப்போ இந்த மசாலா அரைச்சி விட்டதை சேர்க்கணும்? இது கொஞ்சம் கொதி வந்தோடனே சரியா கொதி தூக்கி போடு ரைட்ரு. இந்த கொதி வந்தோடனே கொஞ்சம் கொதி வந்தாலே போகிறோம். புளிதெல்லாம் வெந்நீரில் தானே இது பண்ணுறோம். அப்போ பார்த்து இதை அரைச்சிடும். இப்போ அரைக்க போகிறேன். சரி ரைட்டு. எப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுமா மெலிசாக அரைக்கணுமா? வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு வேண்டாம், ரொம்ப குறகுறப்பு இல்லாமல் மாடரேட்டாக அரைக்கலாம். ஓகே, நல்லாவே இருக்கும்ப்பா. நல்லா ஊறின்னு இருக்கு, நல்லா இருக்கும். சரி, வெந்நீரில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, 3 வரமிளகாய். சரி, இது அரைச்சின்னு வந்து எடுத்துன்னு வந்துடும். ஓகேப்பா ரைட். இது பருப்பு இல்லாத ரசம்னால ரொம்ப கொதிக்க விட்டா கஷாயம் மாதிரி ஆயிடும். சரி, ஏன்னா இது என்ன பண்ணி இந்த கொதி வந்தா போறோம். அப்புறம் ராஜிபாட்டி என்ன பண்ணுவா, ராஜிபாட்டியோட அம்மாலாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கான். நெய் இருக்குல்ல, ஆமா, இத கொதி வந்தோடனே இதை அரைச்சி விட்டதை போடுவோம் இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், கடுகு தாளிச்சு கொட்டிடுவோம். தாளிச்சு கொட்டணுமா? கடுகு தாளிச்சு கொட்டிடுவா. கடைசியா தாளிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ரசத்துல முதலே தாளிச்சிடுவா. ஓ சரி. முதலே தாளிக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் எடுத்து விடுறேன். ஏன்னா நல்லா கொதி வந்துருக்கு. இந்த கொதி போறோம்ல கஷாயம் மாதிரி ஆயிடும். சரி, பருப்பு ரசமா இருந்தா தாங்கும் ரசம், புளி தாங்காது. இப்ப நெய்யா இது பண்ணிருக்குமா, கடுகு கொஞ்சமா தாளிச்சு ஜீரகங்களாம் அதில் அரைக்க வச்சாச்சு. ஆமாம், தேவையில்லை, கடுகு மட்டும் போட்டால் போகிறோம். இது முன்னாடியே போட்டுருவா. ஓ, இந்த கொட்ரசத்துலேயும் சரி, இந்த மாதிரி ரசத்தில் கொட்ரசத்துலேயும் இந்த மாதிரி ரசத்துலேயும் முதலையே போட்டுருவா. விழாவும் போது நல்லா வாசனை கம்முன்னு இருக்கும். ஓகே, நெய் சூடே வரணும் பார்க்கலாமா? சூடாக எடுத்துமா, என்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேருப்பா. கடுகு 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 தாளிச்சு கொட்ட போகிறேன்னு சொன்னேனே. ஆமாம், அதான் இப்போ தாளிச்சு கொட்டுறேன். சரி, ஜீரகம்லாம் கிடையாது. ஜீரகம் இந்த மிளகு ஜீரகம்லாம் இதை அரைச்சாச்சே. சரி ரைட், தாளிச்சு கொட்டலாமோ? நான் வேணும்னா போடலாம், உனக்கு வேணும்னா போடுறதுனால குத்தம் இல்லை, கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறேன் அவ்வளோ. சரி ரைட்டு, தப்பு இல்லை. ஜீரகம் உடம்பு, ஆஹா, அந்த நெய் கசண்டுக்கும் அதுக்கும் நல்ல வாசனை. ஜீரகம் உடம்புக்கு நல்லது. சரி ரைட்டு, போட போறியா? என்ன இப்போ வடிக்கிட்டு போடு. தாளிச்சாச்சு இப்போவே. ஏன்னா ரசத்தை விழாவ போகிறோம். ஓ, விழாவ போகிறதுனால தான் சீக்கிரம் தாளிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இதை அரைச்சதை இதில் விடுறேன். ஓ சரி, இதை விட்டு இதை அலம்பி ஊற்ற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா சாமானும் இல்லையோ நல்ல காஸ்ட்லியான சாமான் இல்லையா, வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ணி இப்படி வச்சு குலுக்கி என்ன பண்ணிடணும், இதுலேயே போட்டுடணும். ஸோ இதில் எதுவும் வேஸ்டேஜ் ஆகலை. ஓகே, நம்ம இதுக்கு இன் அடிஷன் டு தட் எவ்வளோ வேணுமோ புளிப்பு கொஞ்சம் வேணும். அதுக்கு இந்த ரசத்துக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும். கொட்டரசத்துக்கு கொஞ்சம் அதுக்கு தான் சாப்பிடுவா, புளிப்புக்கு தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இதை விட்டுடுவோம்.
ஓஹோ சரி. நான் போட்ட புளிக்கு இது போகிறோம், இதுக்கு மேலே நல்லா இருக்காது விளாவினா. இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டில் ரொம்ப புளி இருக்கக்கூடாது. இது பாரு, இது முதல்லயே தாளிச்சு கொட்டினால நுரைக்க ஆரம்பிச்சுட்டு பாரு ரசம். ஆமாம், அதில் கொட்டு ரசம் நார்மலாக நுரைக்காது. கடைசியாக தாளிச்சு அப்படியே ஒரு முறை தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதனால என்ன பண்ணினா ராஜபாட்டியோட பாட்டி இதை கண்டுபிடிச்சா, நீ வந்து விளாவறதுக்கு முன்னாடி போட்டுடு. தக்காளி பழம் அப்போ கூட கிடையாது, இப்போலாம் தக்காளி பழம். ராஜபாட்டி பாட்டி பேர் என்ன? சாரதா பாட்டி. ராஜபாட்டி அம்மா பேர் தானே சாரதா பாட்டி? ராஜபாட்டியோட அம்மா பேர் சாரதா பாட்டிப்பா. அவள் மாமியார்லாம் சொல்லி கொடுத்துருக்காப்பா. அது சரி. இது வந்து ஜெகதாம்பா பாட்டி. தக்காளி பழங்கள்லாம் கிடையாது அப்போ. இப்போலாம் தான் எங்கே பார்த்தாலும் தக்காளி பழம் கிடைக்கிறது, கிராமத்தில் ஒன்றும் கிடைக்காது. இது அப்பயே இது பண்ணிவிடுவா. அவள் நல்லா நுரைச்சுண்டு வந்துடும். ரசம் நுரைச்ச அப்புறம் இது வந்து பருப்பு ரசம் மாதிரி நல்லா இருக்கும், நுரைச்ச ரசமா. சரி சரி சரி. நம்ம பக்கம் தமிழ்நாட்டு ஜன பொதுவாக நம்ம இதில் ரசம் நுரைச்ச ரசமாக இருந்தால் தான் அவளுக்கு அதை சர்டிஃபிகேட் பண்ணுவா. நுரைக்காத ரசத்தை அவள் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவர் மறுகொதியில் வந்துருத்தா ரசம் சரியா கொதிக்க விடலையா அப்படி இப்படின்னு கேட்பான். சரி ரைட்டு. இப்போ இது நுரைச்சந்தான் ரசமும் ரெடி ஆகிடும். இப்போ பக்கம் அந்த கறியை காட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறியை பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்கா கைலாசன்னு ஒரு பிரதர் இன்ஸ்டாகிராமில், உங்களுக்கும் பொடலங்காக்கும் அப்படி என்ன பிரியம், எப்போ பார்த்தாலும் பொடலங்காவே போடுறீங்களே அப்படின்னு. மாதத்துக்கு ஒரு நாள் பொடலங்காய் சாப்பிட்டா பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய என்னது மாதத்துக்கு சிட்டியில் இருந்தபோதும் சரி, இந்த கார்டன்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் புடலங்காய் மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ கார்டன் போட்டோன்னே விளைஞ்சுட்டே இருக்குது. காசு செலவு பண்ணி அத்தனை பண்ணி கார்டன் பாடுபட்டு பண்ணியிருக்கோம், கொடுக்குறோம் எல்லாருக்கும். அப்படியும் அது பண்ணுற மாதிரி தான் வருது. சொல்லப்படாது, திருஷ்டிப்படப்படாது. நமக்கு கேட்கும்போது அந்த சாமான் இருக்காது, அது மாதிரி சொல்லப்படாதுப்பா பாட்டி. நிறையா இருக்கேன்னு சொல்லப்படாது. நம்ம கேட்கும்போது அதை போய் எங்கேயோ போய் தேடிட்டு சந்துக்கு போய் அலையும் அந்த சாமானுக்கு. அது மாதிரிலாம் அலைஞ்சதும் உண்டு. ரைட். பச்சை பச்சைன்னு இருக்கு பாரு, கெமிக்கல் தான் இல்லாதனால பச்சை பச்சைன்னு இருக்கு பாரு. இப்போ நேரம் வச்சும் கருத்தே போகல பாரு. ரைட். சரி ஓகே, இந்த கறி ஆட்டம் ரசம் ஆக்கிட்டும் பார்க்கலாம். பாய். இந்த புதுசாக வந்திருக்குல்ல இந்த கல்ச்சட்டியே. ஆமாம். இதில் வந்து அந்த அரிசி களைஞ்சி இது பண்ண பார்த்தியா? ஆமாம். அந்த தண்ணியை வச்சிருக்கு. சரி, சிம்ல இது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும், இப்போ டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஓகே. இதுமாரி 4 நாளைக்கு ஒரு வாரம் கூட இந்த மாதிரி தண்ணியை யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா பழகி போயிடும். அப்புறம் நம்ம சமையல் பண்ணலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேப்பா. அப்போ கச்சேரி பழகட்டும். சரி. இது ஏற்கனவே சீசன் பண்ணது தான் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு பண்ணணும். சரி ஓகே. பாய். பாருண்ணா எப்படி நுரைச்சிருக்கு பாரு ரசம். ஆமாம், நம்ம நல்லா நுரைச்சிருக்கா. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்த கொதியில் வந்துட்டா மறுகொதியில் வந்துடும். மறுகொதியில் வந்தால் ரசம் நமக்கு ருச்சியாக இருக்காது. சரி, இதுக்கு மேலே இதை போட்டுறேன். ஸோ உனக்கு என்ன போடுற? கொத்தமல்லி. ஸோ உனக்கு பருப்பு ரசம் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகேப்பா. இது என்ன தண்ணியை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா விடலை, மூடி வச்சதோடைய இதுலேயே அது வெந்து வருது. சரி ரைட்டா. அந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாமா? ஒன்றுமோ தண்ணி தெளிச்சேன்ப்பா. அடியில் இருக்கிறதுல ஆயில் தான் மெஜாரிட்டி. சரி ரைட்டு. இப்போ பாருப்பா, இது தண்ணி ட்ரைன் ஆனோன்னா ஆயில் மட்டும் தனியாக நிற்கும் மேலே. சரி பார்க்கலாம். ஆயில் மட்டும் நிற்கிறதா? இப்போ மூட வேண்டாம். சரி இது கேட்டோம். ஓகேப்பா. கறி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரே தண்ணியாக இருந்தது புடலங்காரி. இப்போ பார்க்கலாம். ஆற்றுல பறிச்ச புடலங்காய் கறி போர் அடிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். அது உண்மைதான். ஆனால் இது நிறையா செலவு பண்ணி புடலங்காய் பந்தல் போட்டாச்சு. அது வந்து காய்ச்சுண்டே இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்தா கூட காய்ச்சுண்டு இருக்கு. நம்ம எப்படி பண்ணாமல் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பண்ணாலும் போர் அடிக்கிறதுங்கிறது வாஸ்தவமான பாயிண்ட்டு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண, மசாலா போட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த கறி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், அப்புறம் ரசம் சாத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம், தயிர் சாத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப அருமையான ஒரு கறி. ஓகே. இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரி ரைட். கொஞ்சம் வேணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேணா கடலை மாவு கூட போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கடலை மாவு போட்டு போட்டு இப்போ இது ஆயிடுத்து. அப்புறம் ஆயிடுத்து. இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டு இடையில என்ன பண்ணேன், அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். உள்ளே போய் நான் பப்ளிக்கு என்ன தெரியுதுன்னா, நான் என்னமோ நீ டாமினேட் பண்ணுறதா தப்பாக போர்ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம அதை சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா என் பையனாக இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் அதர்ஸ் கிரெடிட். அடுத்தவங்களுடைய பெனிஃபிட் எனக்கு வேண்டாம், என்னோட உழைப்புக்கு தான் எனக்கு பலன் வேணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணினதெல்லாம் நீ தான். நான் நல்லா பண்ணுவேன் க்ளீன், இல்லைன்னு சொல்லலை. நான் கூட 2 சாமான் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் என் பையன், எங்கள் மாமியார், எங்கள் அம்மாலாம் அப்பப்பா முடியாமையாவது செஞ்சுருவாங்க. அதனால் அந்த குழந்தை சொல்கிறது, அந்த குழந்தை டாமினேட்லாம் பண்ணலை. டாமினேட்லாம் என்கிட்ட நடக்காது. நான் வச்சுட்டு போயிடுவேன், நீயே பண்ணிக்கோ போன்னு. தயவு செஞ்சு தப்பான ஒரு போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. கிடையாது. என்டையர் கிச்சனும் விக்னேஷ் தான் க்ளீன் பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த சிதம்பரம் கிச்சன் எல்லாமே அவன் 8 hours கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண. அப்போ தான் ஷூட்டிங்கே நடந்தது. நான் சும்மா ஜஸ்ட்டு சமைச்சிட்டு மேலால் தொடச்சிட்டு போவேன். அவன் இன்டீரியர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவான்.
என்னை விட அவன் தான் க்ளீன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். நானே நிறைய விஷயம் அவன்கிட்ட கற்றுட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் டாமினேட் பண்ணுறான்றா. டாமினேட் என்கிட்ட நடக்காதுப்பா. நீ டாமினேட் பண்ண நீயே பண்ணிக்கோ, நான் போவேன். நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் பையனாக இருந்தானா யாராக இருந்தா என்னை வேற்றவாலாம் எனக்கு பிடிக்காது. புரியுமா? எனக்கு ரைட்டு. சரி இப்போ கறி இறக்கிடலாமா? சரி இறக்கலப்பா. இத்தனை விலைக்கு நான் கூட பேசுறது வந்து இரிட்டேட்டாக இருக்கான். இல்லை தப்பா இருந்தால் கத்தி பேச வேண்டியிருக்கு. நீ வீட்டோட பிரச்சனை பரவாயில்லப்பா. ஏதாவது இருந்தால் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இப்போ வந்து இத்தனை மூடி வச்சு கூட கருத்து போல பாரு. ஆமாம், அதுதான் வீட்டு கார்டன் கறி. இதெல்லாம் கிடைக்காது. இன்னும் இப்போ கிடைக்கிறது இந்த காலம். அடுத்ததில் நம்ம எங்கேயாவது வேறு ஏதாவது ஊரில் போனால் கூட இது கிடைக்காது. அது ஜனங்களுக்கு அதுதான் புரிய வைக்கிறேன். சரி ரைட். ஓகேப்பா. ஓகே. ஸோ கறி ரெடி ஆகிடுத்துனே நம்ம ஷார்ட்ஸ் இருக்கலாம். இன்றைய சமையல் ஷார்ட்ஸ்க்கு ரெடியாக இருக்கோம். ஓகே ஓகேவா? ரைட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசம் ஆகிடுத்து, மோர் குழம்பு ரெடி ஆகி. மோர் குழம்பு வீடியோ நாங்கள் போடல, கண்டிப்பாக அடுத்த வாட்டி போடுறோம். அவங்க அம்மா முடிச்சுட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. அம்மா எனக்கு அந்த அடிக்காந்தல் வேணுமா? அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஆறுனை விட்டு தொட்டுக்கலாம். சாதத்தை போட்டு பிசைஞ்சு கொடுத்துரும். இப்போ வேண்டாம்ப்பா, இப்போ தொட்டால் சுடும். ஒரு 10 நிமிஷம் ஆட்டும். சரி, என்னமோ பண்ணிக்கோ. எனக்கு சமைச்ச வாழ்க்கெலாம் சாப்பிட பிடிக்காது. ரைஸ் எடுத்துன்னு வரேன். நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். அப்போ சொல்லுமா, நீங்கள் என்னம்மா? அதான்ப்பா, சுட சுட சாதம், ரசம், நடாத்தின ரசம், மோர் குழம்பு, புடலங்காய் விதைக்கின கறி, காரக்கறி எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். எக்ஸப்ட் ஃபார் மோர் குழம்பு எல்லாம் காமிச்சிட்டோம். ஆமாம். ஸோ கண்டிப்பாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த இதில் பார்க்கலாம், நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பை. ஹாய்.